ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் சேனல் Simplefriendshipband. Letscolorup. இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். இன்றைக்கி நம்ம 3 ஃப்ரெண்ட்ஷிப் டே கிஃப்ட் ஐடியாஸ் வந்து பார்க்க போகிறோம். கார்ட் பார்க்க போகிறோம், ஃப்ரெண்ட்ஷிப் டே பேண்ட் பார்க்க போகிறோம், அப்புறம் ஒரு மேஜிக் கார்டும் பார்க்க போகிறோம். மூணுமே இந்த ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ இந்த மாதிரி ஒரு நார்மல் ஃபுல் பேப்பர் A4 ஷீட் சைஸில் ஒரு பேப்பர் இருக்கும் இல்லைங்களா, ஏதாச்சும் ஒரு கலர் பேப்பர் இல்லை ஒயிட் பேப்பர் கூட உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ வந்து ஒரு பேப்பரை வந்து பாதியாக மடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் உள்ளே வந்து இது வந்து க்ரீட்டிங் கார்டு மாதிரி, இதை ஓப்பன் பண்ணால் க்ரீட்டிங் இருக்க மாதிரி இருக்கணும். ஸோ இதுக்குள்ளே ஒரு ஒயிட் கலர் பேப்பர் வந்து நம்ம இப்போ வந்து வைக்க போகிறோம். ஸோ இதை வந்து நமக்கு வந்து டிசைனர் சிசர் நம்மக்கிட்ட வந்து இருக்குது. ஸோ டிசைனர் சிசரில் இந்த ஷேப் இல்லைன்னா வந்து இன்னொரு ஷேப் ஒன்று இருக்கும், குட்டி குட்டியாக வந்து வளைவாக வந்து வரும் இல்லைங்களா, அப்படியே வந்து ஜிக்ஸாக்காக. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஷேப் வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இதை யூஸ் பண்ணி கொஞ்சம் வந்து ஒரு மாடர்ன் பேப்பர் மாதிரி ஒட்டலாம் அப்படின்றதுக்காக. ஸோ 4 பக்கமுமே வந்து நான் இந்த டிசைனர் சிசர் வச்சு கட் பண்ணி இதை வந்து ஒட்டிக்கிறேன். இப்போ இது ஒரு ஷீட் மாதிரி இருக்கும். இந்த ஷீட்டை வந்து உள்ளே வந்து நம்ம வந்து ஒட்ட போகிறோம். ஸோ இப்போ இது வந்து ஒரு க்ரீட்டிங் கார்டு மாதிரி ஓப்பன் பண்ண வருதுங்களா, இதில் வந்து நம்ம இப்போ ஒயிட் கலர் ஷீட் வந்து ஒட்டிடுறோம். இது வந்து நார்மல் பேப்பர் தான், A4 ஷீட் பேப்பர். இதை வந்து நம்ம ஃபெவிகால் அப்ளை பண்ணி இங்கே ஒட்டிட போகிறோம். ஸோ கொஞ்சோண்டு டிசைனாக இருக்கும் அண்ட் நார்மல் பேப்பர் மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதில் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கிறேன். இங்கே நான் என்ன வரைய போகிறேன்னா ஃபேஸ் வரைய போகிறேன். இந்த லாக்டவுனில் நம்ம எல்லாருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஸோ அது பேஸ் பண்ணி ஃப்ரெண்ட்ஷிப் டே அன்றைக்கி இப்போல்லாம் ஸ்கூல்லாம் ஓப்பன் பண்ணுறதே கிடையாது. ஸோ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைனில் தான் கிளாஸஸ் அட்டன் பண்ணுறோம். ஸோ ஒரு ஸ்கூலுக்கு போய் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஹாப்பியாக பேசி சிரித்து இருக்கிற டைம் வந்து கண்டிப்பாக எல்லாருமே மிஸ் பண்ணுவோம். அதுக்காக தான் இந்த மாதிரி நான் வந்து ஒரு வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து ரிலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து ஒரு மாஸ்க் போட்டிருக்க மாதிரி ஒரு இமோஜி வந்து வெளியில் தெரிகிற மாதிரி இங்கே வந்து கார்டோட ஓப்பனிங்கில் வந்து மாஸ்க் போட்டிருக்க மாதிரி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா இதில் வந்து நான் வந்து ஐ மிஸ் யுவர் ஸ்மைல் அப்படின்னு சொல்லி எழுத போகிறேன். ஸோ உள்ளே திறந்தால் அது எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இங்கே வந்து ஒரு மாஸ்க் வந்து வரைஞ்சிட்டு அந்த ஷேப்பை வந்து நான் வந்து ஒரு கட்டர் வச்சு கட் பண்ணிவிட்டு, கீழே வந்து எதனா நியூஸ் பேப்பர் வச்சுக்கோங்க, அப்போ தான் பேப்பர் கட் ஆகாமல் இருக்கும். ஸோ கட்டர் வச்சு கட் பண்ணிவிட்டு நான் உள்ளுக்குள்ளே வந்து ஒட்டுறதுக்கு அந்த ஒயிட்டில் வந்து திருப்பி இந்த சர்க்கிள் ஒட்டுறதுக்கு வந்து ஒரு எல்லோ கலர் பேப்பர் எடுத்து உள்ளே வந்து அந்த சர்க்கிளுக்கு நேராக வந்து ஒட்டிக்கிறேன். ஸோ இது வந்து பாருங்கள், ஒரு ஃபேஸ் வந்து மாஸ்க் போட்டிருக்க மாதிரி ரெடி பண்ண போகிறோம். நம்ம இங்கே மேலே கண்ணு வரைஞ்சிட்டோன்னா மாஸ்க் மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து நான் சொன்ன மாதிரியே வந்து ஐ மிஸ் யுவர் ஸ்மைல் அப்படி சொல்லி எழுதிக்கிட்டேன். கண்ணும் வந்து வரைஞ்சிட்டேன். கண்ணு ஜஸ்ட்டு சிம்பிளான கண்ணு தான். கண்ணு வரைஞ்சிட்டு என்ன பண்ணேன்னா உள்ளே போய்ட்டு உள்ளே வந்து ஸ்மைல் பண்ணுற மாதிரி வச்சுட்டேன். ஸோ வந்து வெளியில் பார்க்க ஸ்மைல் பண்ணாத மாதிரி இருக்கும், நம்ம வந்து கார்டு ஓப்பன் பண்ணால் ஸ்மைலிங்காக இருக்கும். ஸோ இது வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு க்ரீட்டிங் கார்டு ரொம்ப ஈஸியாக பேப்பர்லேயே செஞ்சு கொடுத்துடலாம். இதுக்கு கார்ட்போர்டு அதெல்லாம் தேவையே கிடையாது. ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே எழுதிட்டு ரொம்ப ஸ்மைலிங்கான ஒரு இதோடு வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பட் அது வந்து நல்லா மறையணும். நீங்கள் முன்னாடி செஞ்சுருக்க மாஸ்கில் அந்த ஸ்மைல் வந்து மறையிற மாதிரி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், ஃபஸ்ட்டு முடிஞ்சிடுச்சு. இப்போ செகண்ட் ஒன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் தான் செய்கிறோம். ஃப்ரெண்ட்ஷிப் டேனாலே ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் இல்லாமல் அது கம்ப்ளீட்டே ஆகாது. ஸோ எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஷிப் டேனால் ஃபஸ்ட்டு ஞாபகத்தை வந்து கார்டு அதெல்லாம் விட வந்து பேண்டு தான். ஸோ பேண்டுன்றது எல்லாருமே வந்து கொடுக்குற ஒரு விஷயம். ரொம்ப சிம்பிளாக ஒரு க்யூட்டான பேண்ட் வந்து செய்ய போகிறோம். ஒரு பேப்பர் வந்து எடுத்துட்டேன். ஒரு ஃபுல் சைஸ் பேப்பரில் வந்து ஒரு 6 சென்டிமீட்டர் கட் பண்ணி 2 கலரில். ஸோ இது வந்து 2 கலர்ஸ் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ எந்த கலர் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதை வந்து 4 இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். 1.5 சென்டிமீட்டரில் இந்த மாதிரி 4 கட் பண்ணி ஃபுல்லாக ஸ்டிப்ஸாக வச்சுக்கணும். ஒன்றும் இல்லை, இப்போ அந்த 2 இடத்த வந்து ஒட்டிட்டு இந்த மாதிரி க்ராஸாக வச்சு ஒட்டிட்டு ஒன்றுத்த இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எல்லோ பிங்க்கை வந்து இப்படி வச்சுட்டு அடுத்தது வந்து எல்லோ, ஸோ அடுத்தது பிங்க்கு எல்லோ, அந்த மாதிரி வந்து 1 by 1 வந்து ஃபுல்லாக வந்து மடித்து விட்டுட்டே வந்துட்டுருக்கணும் லைனாக. ஸோ இது முடியும் போது அடுத்த பேப்பர் எடுத்து அந்த எல்லோவில் வந்து எல்லோ ஒட்டிக்கணும், பிங்க்கில் வந்து பிங்க் ஒட்டிக்கிட்டு ஃபுல்லாக அந்த 4 பேப்பரும் இதே மாதிரி மடிச்சுட்டே வரணும்.
ஸோ இது வந்து முடிய போகுது. ஸோ அதனால் பிங்க் அடுத்த பேப்பர் ஒட்டிக்கிறாங்க. அடுத்தது இதே மாதிரி ஃபுல்லாக ஒட்டிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து சூப்பராக வந்து ஒரு பிரேஸ்லைட் பேண்ட் மாதிரி வந்துடும். நம்ம இது பிரேஸ்லைட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கடையிலலாம் இந்த மாதிரி பிரேஸ்லைட்லாம் வாங்கியிருப்போம் பெருசாக. ஸோ அந்த மாதிரி இருக்கும். இது மேலே வந்து ஒரு பூ வந்து எதனா ஒட்டி கொடுக்கலாம், இல்லைனா இப்படி கூட வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் மாதிரி கட்டிடலாம். இப்போ தேர்ட் ஒன் வந்து மேஜிக் கார்டு வந்து செய்ய போகிறோம். ஸோ மேஜிக் கார்டுக்கு வந்து ஒரு 10 சென்டிமீட்டர் இன்ட்டு 19 சென்டிமீட்டரில் ஒரு பேப்பர் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி. ஸோ அதை வந்து சென்டரில் ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அந்த கோட் மேலே மீதி 2 சைடும் வந்து பட்டுற மாதிரி இந்த மாதிரி மடிச்சுக்கணும். அதுக்கப்புறமா இப்போ இதை நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணி ஒரு புக் மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் வந்து சென்டர் பாயிண்ட் வந்து 10.5 சென்டிமீட்டர் இருக்குது. அதை வந்து 3.5 அப்படின்னு சொல்லி கட் பண்ணி எடுத்துட்டோன்னா இந்த மாதிரி வந்து நடு பேஜ் வந்து இந்த மாதிரி கட்டாகி வந்துடும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா மெஷர்மெண்ட் எடுத்து அந்த பேப்பருக்குள்ளே போகிற மாதிரி கட் பண்ணியிருக்க போர்ஷனில் போகிற மாதிரி 2 பேப்பர் வேறு ஒரு கான்ட்ராஸ்டான கலரில் எடுத்துக்கணும். இப்போ நான் வந்து ப்ளூக்கு வந்து எல்லோ எடுத்துக்கிறேன். ஸோ எல்லோ கலர் பேப்பர் எடுத்து இந்த மாதிரி நார்மலாக எடுத்துகிட்டு ஒரு பேப்பர் வந்து சென்டர் பார்ட் வந்து ப்ளூ தெரிகிற மாதிரியும், இன்னொரு பேப்பர் வந்து சென்டர் பார்ட் மட்டும் எல்லோ வெளியில் தெரிகிற மாதிரி உள்ளுக்குள்ளே இதை வந்து இன்சர்ட் பண்ணி இந்த மாதிரி வந்து வச்சுக்கணும். இது வந்து ஒட்டலாம் கூடாது. ஸோ ஒட்டாமல் அப்படியே வந்து பேப்பரை அப்படி வச்சிட்டோன்னா நம்ம வந்து 2 சைடுமே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து யூசேஜ் இருக்கும். ஸோ அப்போ வந்து ஒரு மேஜிக் கார்டு மாதிரி இருக்கும். நம்ம இப்படி ஓப்பன் பண்ணி இப்படி திருப்பினோன்னா நம்மளுக்கு வந்து வேறு ஒரு லெட்டர்ஸ் தெரியும், இப்படி பண்ணோன்னா வேறு லெட்டர்ஸ் தெரியும். ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் மேஜிக் கார்டு மாதிரியும் இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து வாவ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிஃப்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் இந்த ஒரு சைடில் வந்து ஏதாச்சும் ஒரு வேர்டிங்ஸ் எழுதிடலாம். யூ ஆர் ஸோ ஸ்பெஷல் ஃபார் மீ அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடலாம். ஸோ இன்னொரு பக்கம் இந்த மாதிரி திருப்பி ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டேனும் எழுதிடலாம். ஸோ அதை நீங்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க 2 சைடுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அது எப்படி சொல்லி வந்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா இந்த மேலே வந்து ஒரு டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக ஒரு ஹார்ட்டின் கட் பண்ணி அதை பாதியாக வந்து 2 ஓப்பனிங்லேயுமே வந்து வச்சிடுறேன். ஸோ இதை ஒரு புக் மாதிரி தான் நம்ம ஓப்பன் பண்ணுறோம், 2 சைடு ஓப்பன் பண்ணுற புக் மாதிரி. ஸோ அதனால் இந்த மாதிரி ஹார்ட்டின் பாதியாக கட் பண்ணி 2த்துலேயும் ஒட்டிடுறேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணால் யூ ஆர் ஸோ ஸ்பெஷல் ஃபார் மீ, அதை வந்து திருப்பியும் இப்படி வந்து சென்டரில் ப்ரெஸ் பண்ணி எடுத்தோன்னா வேறு லெட்டர்ஸ் தெரியும். ஸோ மேஜிக் கார்டு மாதிரி இருக்கும். அவ்வளோதான், நம்ம 3 வீடியோவும் முடிஞ்சிடுச்சு. இதில் உங்களோட ஃபேவரட் எதுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு 3 வீடியோவும் பிடிச்சிருந்தனாலும் சொல்லுங்கள். அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். அதில் இந்த ஹார்ட்டினில் வந்து இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக 3 ஸ்டோன்ஸ் இது மாதிரி ஒட்டியிருக்கேன் நான். அதே தான் இப்போ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிட்டா யூ ஆர் ஸோ ஸ்பெஷல். இங்கே வந்து பாருங்கள் சென்டரில் கை வச்சு இப்படி ஓப்பன் பண்ணால் ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே சொல்லி வரும். ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாரோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே வந்து நம்ம சேனல் சார்பாக சொல்லிக்கிறேன். நம்ம சேனல் பார்க்குற ஒவ்வொரு குட்டீஸுமே நம்ம சேனலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான், எனக்கும் ஃப்ரெண்டு தான். ஸோ எல்லாருக்குமே ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. நாளைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஷிப் டேன்றது வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும் கிடையாது, நம்ம அப்பா அம்மா, நம்மளோட சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஷிப் டே விஷ் பண்ணலாம். ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே டு எவ்ரி ஒன். தமிழ் கிராஃப்ட்ஸ் லெட்ஸ் கலர் இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம்.